இந்த கால்நேர பணித்துளிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வசனம் யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமாங்க, நீங்க வேலையை ஆண்டவர் இந்த வேலையில சொல்றது உங்களுடைய ஜாப் விஷயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வேலையை தேடி கொண்டுட்டு இருக்கீங்க, உங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கு, டேர்ம் ஆயிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி சமயங்கள்ல எனக்கு எப்படிடா வேலை கிடைக்கும், உலகம் ஃபுல்லா ரெசிஷன் போயிட்டு இருக்கு, என்ன கேட்டாலும் மார்க்கெட் டவுனாக இருக்கே நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். உங்களை சுற்றிலும் நெகட்டிவ் திங்ஸை கேள்விப்படலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத மாதிரி தோணலாம், இல்லை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நீங்கள் எண்ணவே முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். நீங்கள் சும்மா நார்மலாக போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு நார்மலாக மார்க்கெட் நல்லா இருக்கும்போது கிடைக்கிற ஜாபை பார்க்கலாம், எல்லாமே சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து அந்த வேலை கிடைக்கும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷம் இல்லை. அவருடைய நாமம் மகிமைப்படுங்க. சாத்தானுடைய நாமம் இல்லை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களையும், ஆண்டவரை இயேசுவை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்ய விருப்பப்படுகிறது. ஒரு விசுவாசத்தை வைங்க. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே உங்களுக்கு விசுவாசம் வருவதாக. எனக்கு தெரியாது, இந்த உலகத்தை படைக்கும் முன்னாலே ஆண்டு தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் சொல்லியிருக்க மாதிரி இந்த ஜீவராசிகள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் நம்ம எங்கே இருக்கணும், என்ன பண்ணணும், எந்த வேலையில் இருக்கணும், நம்மளுடைய இன்கம் என்ன, நம்மளுடைய வாழ்க்கை என்னங்கிறது அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். ஏதோ அடுத்த வேலை கிடைக்குது, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ப்ரமோஷன் வேணும், சேலரி வர்றது பத்தலை, இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணணும், இல்லைங்க. ஆண்டவர் எண்ணியே முடிக்காதது. நீங்கள் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு வேலை நினச்சிருப்பீங்க, திடீர்னு ஒரு கால் வரும், ஒரு ஓப்பனிங் இருக்குது எடுத்துக்கோ, உங்கள் சேலரி எப்படி டபுள் ஆகும். திடீர்னு பார்த்தா உங்கள் மேனேஜர் கூப்பிடுவார், பாஸ் கூப்பிடுவார், உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படிம்பாரு. திடீர்னு ஒரு வேலை நீங்கள் இதுவரை செய்யாத வேலை நிற்கும், அதுக்கு அவ்வளோ காசு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க, நீங்கள் போய் செய்வீங்க, அது இலகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நினையாத தேசத்துலேருந்து கால்கள் வரும், தடையாக இருக்கிற காரியங்கள் மாறும். நாம் சூழ்நிலையை பார்த்து வாழ்கிற ஜனங்கள் அல்ல, சூழ்நிலைகளுக்கு பியாண்ட் த சிச்சுவேஷன், சூழ்நிலைகளுக்கு வேறுபட்டு வாழ்கிறவர்கள். ஏனென்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கார், அவருடைய வல்லமை, அவருடைய பர்சாமன் நம்ம கூட இருக்கிறதுனால அவருடைய பலத்தை கொண்டு நாம் பெரிய காரியங்களை செய்வோம். இதை பார்த்துக்கணும் ஜனமே, தைரியமா இருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு நற்செய்தி இருக்குது. இந்த வாரம் நான் அடுத்த வாரம் இந்த மந்த் முடிவதுக்குள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதை மெசேஜை போட்டு கேட்டு உங்களுடைய விசுவாசத்தை அதிகரித்துக்கோங்க. ஏன்னா வசனம் சொல்லிடுறது, நீங்கள் விசுவாசம் கேட்கிறதின் மூலமாக தான் அதிகரிக்குன்னு போட்டிருக்கேன். நிறைய பைபிள் வாசிங்க. நீங்கள் பாஸ் ஜெபம் பண்ணலாம், என்னெல்லாமோ பண்ணி ஜெபம் பண்ணலாம் அந்த காலங்களில். ஆனால் வசனத்தின் அறிவை நீங்கள் சத்தியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாகும். நீங்கள் அடுத்த லெவல் போவீங்க, உங்களுக்கான கதவு திறக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு செஞ்சோம்றீங்களா? லீமா தாரா பௌஹாந்த அம் ஜமல் துரஹெந்தரேஷ். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைய எதிர்பார்த்த கடவுள் க்ளோஸ் ஆகிருக்குது. அதற்காக நன்றி. தேவையில்லாமல் என் பிள்ளைகள் போய் மாட்டாமல் நீர் பாதுகாத்ததற்காக நன்றி. இந்த வேளையிலும் நீர் கிருபையா இறங்கி ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்காக நன்றி ஆண்டவர். யாரோ மனதில் பேசி ஏதோ தெரியாத ஆட்கள் மூலமாக வேலைகளை கொடுப்பதற்காக நன்றி. ஒரு ஃபாரினர் மூலமாக வேலை கொடுப்பதற்காக நன்றி. ஒரு ரகஷல்லஹந்தனேஷ் இப்பொழுது இருக்கிற பொசிஷனை பார்க்கணும், ரெட்டிப்பான நன்மையோடு, ரெட்டிப்பான ப்ரொமோஷன்ஸோடு, 100% ஹைக்கோடு, 80% ஹைக்கோடு, 120% ஹைக்கோடு இவர்கள் போவார்களாக. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு நாமத்தில் ஆணையிட்ட அறிக்கை அடிக்கிறேன். ஐ ஓப்பன் த டோர்ஸ் ஃபார் திஸ் பீப்புள் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால பெரிய கதவுகளை ஓப்பன் பண்ணுகிறேன். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் உள்ளே போவீர்கள், கர்த்தருடைய நாம மகிமைப்படும், சாட்சியோடு வருவீர்கள். உடம்புல இருக்க அசதிகள், பெயின்ஸ் எல்லாம் மாறுவதாக. ஐ ஸ்பீக் ஹீலிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹீலிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்கள் காதுகள் நற்செய்திகளை கேட்கும். இதை பார்த்துக்கொண்டு ஜனமே, நீங்கள் விசுவாசித்ததினால், நீங்கள் ஆண்டரை நம்பினபடினால் ஆண்டர் உங்களுக்கு பெரிய கதவை திறக்கிறார். அந்த கதவு எப்படி இருக்கும் என்றால் அதிசயமாக இருக்கும், பெரிய காரியங்களா இருக்கும். நீங்க இப்போ இருந்த பொசிஷன் வந்து 5 வருஷத்துல நீங்க சம்பாதிக்க வேண்டியது 5 வருஷத்துல நீங்க வர பொசிஷன்ஸ் இந்த வேலையில் ஆண்டவர் கொடுக்கிறார். In the name of Jesus I pray. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஷாலோம்.